வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு தேங்காய் பால் சேர்த்து ஒரு புலாவ் பண்ணிக்க போகிறோம். தொட்டுக்கிறதுக்கு பச்சைப்பயிறு மசாலா கிரேவி ஒன்று பண்ண போகிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 pot குக்கிங் தான். பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம புலாவ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த ஹோல் கரம் மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகி ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் பார்த்திங்கன்னா இந்த புலாவுக்கு பச்சை மிளகாயிலேருந்து தான் வரும். அடுத்ததாக 2 வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். புலாவுக்கு வெங்காயம் நல்லா குக் ஆகிருக்கணும், ஆனால் நல்லா ரோஸ்ட் ஆகக்கூடாது. ரோஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு புலாவோட கலர் ஒயிட்டாக இருக்காது, கலர் பழுப்பாக மாறிடும். வெங்காயம் குக்காரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா கிளறிட்டே இருங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதே மாதிரியே நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பாதிக்கு மேலே குக் ஆனதுக்கப்புறமே நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன். இதோடு சேர்த்து வெங்காயத்தை குக் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு டைஸ் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாகவே டைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு குழையாமல் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட் பீன்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு சேர்த்து தான் சிம்பிளாக பண்ண போகிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நம்ம இந்த புலாவில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா உடையாதபடி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த எண்ணெயிலேயே இந்த அரிசி கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். அரிசி வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறது இல்லை, பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது நான் 2 கப் எடுத்திருக்கேன் இல்லையா, 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால், 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால்லேருந்து நம்மளுக்கு நிறைய ஃபேட் கிடைக்குங்கிறதுனால நான் முன்னாடி எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு புலாவ் ரெடி ஆகிடும். உடனே திறக்காமல் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா திறந்து கலந்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு பதிலாக வெறும் பட்டாணி போட்டு கூட பீஸ் புலாவ் பண்ணிக்கலாம். பிரியாணி மாதிரி மசாலா ஓவர்லோடாக இருக்காது, அதனால் நம்ம தொட்டுக்கிறதுக்கு மசாலேதார் கிரேவி ஒன்று பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிரை நீங்கள் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க. வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிடும். நம்ம அப்படி டேரெக்டாக குக்கரில் பண்ணுறதுனால ஒரு ஐட்டம் அப்படி மேலே சேர்த்துட்டே வரலாம். அடுத்ததான் கிரேவிக்கு 4 தக்காளியை பொடிப்படியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். தக்காளி சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எனிஹோ நம்ம இதை ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம், அதனால தக்காளி குழையணும்னு அவசியம் இல்லைங்க, வெந்தால் போதும். இந்த கிரேவி புலாவுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம ட்ரை மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடிகள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நம்மளுக்கு நல்லா திக்காக வரதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். எண்ணெயிலேயே போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கடலை மாவோட பச்சை வாசனையுமே போயிடும். நல்லா கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். கடலை மாவு கிரேவிக்கு நல்ல ஒரு லுக் மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சைப்பயிறு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பச்சைப்பயிறு முழுகி ஒரு 1/2 இன்ச் நம்ம மேலே தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குக்கரில் பொங்கி வந்துடும், அதனால் தண்ணியை கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா பச்சைப்பயிறு வெந்துடும். ஊற வச்ச பச்சைப்பயிறுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஊறலைன்னா நீங்கள் நிறைய விசில் எக்ஸ்ட்ராவாக விட வேண்டியதாக இருக்கும். இந்த கிரேவி நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக்கிறதுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிரை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் ஆகும். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு டைல்யூட் பண்ணணுன்னா டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி லெமன்லேருந்து ஜூஸை பிழிஞ்சு விட்டுருங்க. புளிப்பாக காரமாக புலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ரெண்டு டிஷ்ஷுமே ஒன் பாட் டிஷ் தான். அதனால் நீங்கள் டக்குன்னு இந்த பக்கம் அடுப்பில் ஒன்று அந்த பக்கம் அடுப்பில் ஒன்று வச்சு சைமல்டேனியஸாக முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.